சாய் குடும்ப உறவுகளுக்கு சாய் உஷாராணி வணக்கம். சாய்பாபாவின் அற்புதமும் அவர் நிலைகளும் அவர் ஆசீர்வாதமும் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு பகிரணுன்னு நான் பகிர்கிறேன். இது முழுசாக வீடியோ பாருங்கள், கேளுங்க. அனைத்தும் உங்களுக்கு புரியும், தெரியும். முழுசாக கேட்கும்போது உனக்கும் சாய்பாபா அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. முழுசாக கேளுங்க. ஒரு மனிதன் வந்தார். ஒருத்தர் வந்து, ஏம்மா கொரடா இருக்கா, வயிறு முறுக்கொடுத்து அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு கேட்கலிங்களே அப்படின்னேன். சரி, கத்திரிக்கோள் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னாரு. நான் சின்ன சரிங்க தான் வச்சுருந்தேன், எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். நான் அவர் சொன்னார், எனக்கு இது இல்லைம்மா, எனக்கு வந்து பெருசு தான் வேணும்னா இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த நபர் வந்து பார்க்குற பார்வை நின்னது இது எதுவும் சரியாக இல்லை, ஃபுல்லாக குடித்து பான் பராக் போட்டுங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. சரின்னு போய் படுத்துட்டேன். சரி, போய் உட்காந்துட்டேன். 8 மணி தான், இரவு 8 மணி. அப்போ கரெக்டாக டைமு. உட்காந்துட்டோடனே சரி, வெளியில் நம்ம லாக் பண்ணிவிட்டு கேட்டு சாத்தியிருக்குதா அப்படி பார்க்கலான்னு வந்தேன். வந்த உடனே சரின்னு வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்தேன். இதுதான் அந்த கேட்டு. இது தாப்பால். இந்த தாப்பால் இப்படி தானாக திறந்துக்கிட்டு வெளியே போயிடுச்சு. வெளியே போனோன்னே சரி சாய்ராம்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கேட்டு இது ஃபுல் கேட்டும் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். பார்த்தா கால் அது மாட்டுன்னு காற்று அற்புதமாக வீசிக்கிட்டு உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து என் பசங்கிட்ட சொல்கிறேன், கேட்டு என்னடி தானாக திறந்துக்குச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்க என்ன பண்ணாங்க, கதைலாம் சொல்லாத சும்மா இருமானி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்ல வரேன். நான் சொன்னோன்னே கேட்டு திறந்தது. சரி சாய்பாபா வந்துக்கிறது நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கையெடுத்து பாபாவோட போய் வணங்கிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீயாக தான் இருக்கணும், வேறு யாரும் இங்கே அப்படி தைரியமாக வர முடியாது. நீ சாய் சச்சரிதை சொல்லியிருக்க, உன்னை யாரும் வந்து நெருங்க முடியாது, தொட முடியாது, என் அனுமதி இல்லாமல் யாரும் உன்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிக்கிறீங்க சாய்பாபா. இது உண்மை தானே? யாரோ தவறான ஒரு ஆள் வந்திருக்கான், கரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்து என்னை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க சாய்பாபா அப்படின்னு நான் சொன்னோடனே அங்கே கவுளி இருக்குது என் பூஜை ரூமில். அது அப்படி சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஆனந்த